இப்ப அறிவிக்கப்படாத அமைச்சர் ஈபிக்கு யாரு? செந்தில் செந்தில் பாலாஜி. பாலாஜி தான். ஆ. டாஸ்மார்க்கு முதல்ல முத்துச்சாமி கொடுத்து ஆமா 2000 கரூர் கம்பெனிஸ், கரூர் மாஃபியா பூரா 2000 பேரை முத்துச்சாமி 2 பேரை கூட நகர்த்த முடியல. அவ்வளவு பவர். அதாவது அமைச்சர் முத்துசாமியை விட அந்த 2000 பேர் பவர். முத்துச்சாமி ஈரோட்ல தனக்கு விருப்பமான ஒரு 50 பேருக்கு கூட சொந்தமா டாஸ்மாக் கடை கொடுக்க முடியல. ஈரோடு பை எலெக்ஷன்ல இதெல்லாம் விசாரிச்சேன். கான்ஸ்டிடியூஷனல் அமைச்சர் இல்லையே தவிர யார் அமைச்சர்? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி தற்போது நீக்கப்பட்டாலும் விடுவிக்கப்பட்டாலும் அவர் தொடர்ச்சியாக அதிகாரத்துல தான் இருக்காரு. அதிகாரத்தில் இருப்பார். ஏன்னா அவரால் மட்டும்தான் கொங்கு பகுதியை நீங்க வேலுமணிக்கு எதிரா இன்னொரு 2ஆம் எடப்பாடி வேலுமணி, இவரு 2ஆம் ஸ்டாலின் திமுக, எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெற்றி ஜெயம், வெற்றியே ஜெயம் அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய பலமே செந்தில் பாலாஜி ஜெயமே இதுதான். அப்போ செந்தில் பாலாஜி இழக்க தயாராக இல்லை. செந்தில் பாலாஜி இழக்க தயாரா இல்லை.